அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு புதிய சலுகைகள் மற்றும் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம், கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 60 வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்ற திட்டம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி, வாக்கிங் ஸ்டிக், காது கேட்கும் கருவி, பல்செட் போன்ற உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. மத்திய அரசு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் வகையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அவை ஈஸ்ராம் கார்டு திட்டம் ஆகும். இந்த ஈஸ்ராம் அட்டை வைத்திருந்தால் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட அவசர காலங்களில் அரசு வழங்கும் நிதியுதவிகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் வகையில் இந்த திட்டம் உதவுகிறது. மேலும் ரூபாய் 2 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். ஈஸ்ராம் அட்டை வைத்திருப்பவர்கள் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மான்தான் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து மாதாந்திர பங்களிப்பு தொகையை செலுத்தினால் 60 வயதிற்கு பிறகு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ரேஷன் கடைகளை தாயுமானவர் திட்டத்தை 60 வயதிலிருந்து விரிவாக்கம் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தாவேகா அரசும் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. தற்போது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 20 லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்களும் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. மேலும் மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரையில் ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அடுத்த அறிவிப்பாக பிரதம மந்திரி ஸ்ராம் யோகி மான்தான் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது முறைசாரா தொழிலாளருக்கான பென்ஷன் திட்டம் ஆகும். இதில் 18 முதல் 40 வயதுக்குள் உள்ளவர்கள் இணைந்து மாதா சந்தா செலுத்தினால் 60 வயதிற்கு மேல் மாதம் ரூபாய் 3000 பென்ஷன் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.